ஒரு பெயிண்ட்னால உங்களோட ஏசியோட கரண்ட் பில்லை குறைக்க முடியுமா? வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் இந்த வீடியோவில் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் JSW பெயிண்டோட ரூஃப் கோட்டை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு எப்படி அப்ளிகேஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கொடுத்துருக்கேன். அதையும் பாருங்கள், அப்போ தான் இது புரியும். இப்போ இந்த வீடியோ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோவில் நான் என்ன மென்ஷன் பண்ணியிருப்பேன்னு பார்த்தீங்கன்னா, 10 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் உங்களால் வீட்டோட டெம்பரேச்சரை குறைக்க முடியும், அதாவது சர்ஃபேஸ் டெம்பரேச்சரை குறைக்க முடியும்னு சொல்லியிருந்தேன். அதை வந்து இப்போ லைவாகவே நம்ம பார்த்துடலாம். அதுக்கோசரம் தான் இந்த வீடியோ. வாங்க அந்த ப்ராசஸை இப்போ நம்ம பார்க்கலாம். வெயிலின் தாக்கம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் எங்கள் வீட்டுக்கே இப்போ நான் வந்து JSW பெயிண்டோட ரூஃப் கோட்டை இப்போ அடிக்க சொல்லிட்டோம். இப்போ அடிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2:15 மணி, மத்தியானம் 2:15 மணி ஆகுது. 2:13 பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து நாம் வந்து டெம்பரேச்சர் செக் பண்ண போகிறோம். ஆப்ஜெக்ட், அதாவது இந்த மாதிரி இன்ஃப்ராரெட் தெர்மாமீட்டரில் ஆப்ஜெக்ட் மோடு செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துலோட டெம்பரேச்சர், சர்ஃபேஸ் டெம்பரேச்சரை இப்போ நம்ம செக் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம் எவ்வளோன்ட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 58 டிகிரி இருக்குங்க. இப்போ இந்த 2:15 மணிக்கு இப்போ சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டமாக கூட இங்கே வச்சு பாருங்கள், 59.1 வருது. தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து ரூஃப் கோட் அடிக்கிறதுக்கு முன்னாடி. இப்போ நாங்கள் ரூஃப் கோட் 3 கோட்டை உங்களுக்கு அடிச்சுட்டு இதே மாதிரி இதே இடத்துல எவ்வளோ டெம்பரேச்சர் வருதுன்னு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ரெண்டுக்கும் வித்தியாசம் பார்க்கலாம். எத்தனை டெம்பரேச்சர் வந்து நமக்கு ரெடியூஸ் ஆகுதுன்னு லைவாக பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 3 கோட்டு ஃபுல்லாக அடிச்சிட்டாங்க. இதோட சர்ஃபேஸ் டெம்பரேச்சரை மெஷர் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள் எவ்வளோன்ட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 41.8 தான் இருக்குது இதோட சர்ஃபேஸ் டெம்பரேச்சரு. இன்னொரு இடத்துலையும் பார்க்கலாம், ரேண்டமாக செக் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா 43 டிகிரி செல்சியஸ் இருக்குது. நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது. இதில் கிட்டத்தட்ட ஒரு 15 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இதில் கம்மியாக இருக்குது சர்ஃபேஸ் டெம்பரேச்சர். ரூஃப் கோட் அடிக்காததுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 59.1 இருந்தது. அதுக்கப்புறம் ரூஃப் கோட் 3 கோட் அடிச்சதுக்கப்புறம் அதோட டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெறும் 43 டிகிரி செல்சியஸாக கம்மியாயிடுச்சு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 16லேருந்து 17 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இது கம்மியாயிருக்கு. JSW பெயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரூஃப் கோட் நீங்கள் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு 10 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தான் கம்மியாகும்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ நம்ம லைவ்ல பார்க்கும்போதே தெரியுது, கிட்டத்தட்ட அவங்க சொன்னதை விட ஜாஸ்தி டெம்பரேச்சர்ஸே வந்து நமக்கு டிஃப்ரென்ஸ் வருது. 15 டிகிரி டெம்பரேச்சர் கம்மி பண்ணி கொடுக்குது. ஆனால் கம்பெனி கிளைம் பண்ணுறதுனோ 10 டிகிரி தான், அதை விட சேர்த்து தான் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதனால் கண்டிப்பாக இதை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இதோட எஃபெக்ட் நல்லா இருக்குது. அதே மாதிரி இது நீங்கள் எவ்வளோ வெயிலில் வந்து நீங்கள் மேலே போய் நின்னாலும் பொடி அப்பாதுன்னு சொல்லுவாங்க, பொடி சுடாது. அதனால் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சம்மருக்கு இது ஒரு பெரிய சொல்யூஷனாக இருக்கும் உங்களுக்கு. நன்றி, வணக்கம்.